வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின த மெரி வைவ்ஸ் ஆஃப் வின்சர் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேயோட ஆரம்பத்தில் வின்சரில் ஜஸ்டிஸ் ராபர்ட் ஷாலோ வந்து சர் ஜான் ஃபால்ஸ்டாஃப் வந்து அவருடைய ஹண்டிங் லாட்ஜ்குள்ளே வந்துட்டு அவருடைய மானை வந்து போச் பண்ணிட்டாரு, அதாவது கொன்னுட்டு அந்த தோலெல்லாம் அவருடைய அந்த மாமிஸ்லாம் எடுத்துப்பாங்களே அதை வந்து செஞ்சுருக்காரு அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஷாலோவோட நெஃப்யூவான ஆப்ரஹாம் ஸ்லெண்டரும் வெல்ஷ் பார்சனான சர் ஹியூக் இவான்ஸும் எப்பரா இவரோட வருத்தத்தை போக்குறதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால் வந்து டாப்பிக்கை மாற்றுறதுக்காக சர் ஹியூக் என்ன பண்ணுறாருன்னா ஸ்லெண்டரும் ஆன் பேஜும் வந்து மேட்ச் பண்ணிட்டா எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆன் பேஜ் வந்து நல்ல பணக்காரங்களான மாஸ்டர் அண்ட் மிஸ்ட்ரஸ் பேஜோடைய நல்ல அழகான ஒரு மகள். இப்போ வந்து மாஸ்டர் பேஜோடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்டாஃப் வராரு, அவரோட சேர்ந்து பேர்டால்ஃப், பிஸ்டல், நிம் எல்லாம் வராங்க. ஃபால்ஸ்டாஃப் வந்து ஷாலோ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. ஆமாம், நான் கொஞ்சம் உங்ககிட்ட ரூடாக தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லெண்டர் வந்து ஃபால்ஸ்டாஃபை வந்து திட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பாக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டாங்க அப்படின்னு. ஆனால் பேர்டால்ஃப், பிஸ்டல், நிம்மெல்லாம் வந்து அவங்க வார்த்தை ஜாலத்திலேயே வந்து அவரை கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ பேஜ் வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்றாரு. சர் ஹியூக் வந்து அவருடைய ஸ்லெண்டருடைய வேலைக்காரன சிம்பிளை வந்து மிஸ்டர்ஸ் குவிக்லிக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. மிஸ்டர்ஸ் குவிக்லி வந்து டாக்டர் கயஸோட ஹவுஸ் கீப்பர். அவங்களையே அவங்க அனுப்புகிறாருன்னா அவருக்கு வந்து ஆனை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் ஆனோட நெருங்கி பழகிறதுக்காக அவங்க உதவியை கேட்டு அனுப்பியிருக்காரு. இப்போ வந்து கார்டனில் ஃபால்ஸ்டாஃப் வந்து ஒத்துக்கிறாரு, இந்த மாதிரி அவர் பணம் எல்லாம் அவர் கையை விட்டு போச்சு, இப்போ அவர் கடலில் நிறையா இருக்காருன்னு. அதனால் பேர்டால்ஃபையும் வந்து அவர் அமுச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், மிஸ்ட்ரஸ் ஃபோர்டையும் மிஸ்ட்ரஸ் பேஜையும், அதாவது 2 மனைவிகள், அவங்கக்கிட்ட வந்து நான் நெருங்கி பழக போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க கணவருடைய செல்வம் பணம் இருக்குல்லையே, அவங்க மூலமாக பணம்லாம் வாங்கி போகிறேன். ஏன்னா அவங்க 2 பேரோட கணவரும் நல்ல பணக்காரங்க. அவங்கக்கிட்ட நெருங்கி பழகி அந்த பழக்கத்தின் மூலமாக அவங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கி என் கடன்லாம் அடைச்சி நான் நல்ல வசதியாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னோடி என்ன பண்ணுறாருன்னா 2 லவ் லெட்டர் எழுதிட்டு அவர் வந்து பிஸ்டல் நிம்மை வந்து கேட்குறாரு, இந்த லவ் லெட்டர்ஸை போய் நீங்கள் கொடுங்கன்னு போது அவங்க வந்து ஐயோ நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் ராபின் கையில் கொடுத்து இந்த 2 பேர்கிட்டே அதை கொடுத்துடுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இப்போ பிஸ்டல் நிம்மும் வந்து இப்போ அவங்களுக்கு ஃபால்ஸ்டாஃபோடைய பிளான் தெரிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் நேராக போய் அந்த 2 கணவர்கள் கையிலையும் ஃபால்ஸ்டாஃபோட பிளானை சொல்லிடுறாங்க. இப்போ டாக்டர் கயஸோட வீட்டில் வந்து மிஸ்டர்ஸ் குவிக்லி, அவங்க தான் அவங்களோட ஹவுஸ் கீப்பர், அவங்க வந்து ஸ்லெண்டர் கையில் சரி நான் உனக்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. கயஸ்க்கு வந்து சிம்பிள் எங்கே வந்து இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அங்கே வந்து அவர் ஒளிஞ்சின்னு கேட்டுருக்காரு. சர் ஹியூக்கு வந்து ஸ்லெண்டருக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு சர் ஹியூகை வந்து ஒரு டியூயலுக்கு, அதாவது சண்டைக்கு கூப்பிட்றாரு. இப்போ சிம்பிள் போயிட்டு அப்புறம் ஃபென்டன் அங்கே வராரு. அப்புறம் வந்து குவிக்லி கிட்ட வந்து நான் வந்து ஆன் கூட நெருங்கி பழகணும், அதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்றத அங்கே கேட்குறாரு. இப்போ மிஸ்ட்ரஸ் பேஜும் மிஸ்ட்ரஸ் ஃபோர்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபால்ஸ்டாஃபோட லெட்டர் வந்துடுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க 2 லெட்டரும் வார்த்தைக்கு வார்த்தை அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா இந்த புக்கில் வந்து மிஸ்ட்ரஸ் பேஜோட பேர் இருக்குது, இன்னொரு லெட்டரில் வந்து மிஸ்ட்ரஸ் ஃபோர்டோட பேர் இருக்குது. இப்போ வந்து அவங்க லெட்டர்லாம் பார்த்த உடனே ஓஹோ இப்போ வந்து இந்த ஃபால்ஸ்டாஃப் வந்து நம்மளை ஏமாற்ற பார்க்குறான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் பிஸ்டர் வந்து மாஸ்டர் ஃபோர்டையும் நிம்மையும் வந்து ஃபோர்டை வார்ன் பண்ணுறாரு. நிம் வந்து மாஸ்டர் பேஜை வந்து வார்ன் பண்ணிடுறாரு. பேஜ்க்கு வந்து அந்த பெண்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் வந்து சிரிச்சுட்டு இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஃபோர்டுக்கு வந்து பொறாமை வந்துடுது. இப்போது வந்து இவங்க எல்லாரும் வந்து இந்த காட்டில் இருக்கிற ஹோஸ்டெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த சண்டை நடக்குது இல்லையா சர் ஹியூக்கும் கேஸ்க்கும், அவங்க வந்து ரெஃப்ரியாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரையும் வேறு இடத்துக்கு அந்த சண்டையை தடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஃபோர்டு வந்து ஹோஸ்ட் கையில் வந்து ஃபால்ஸ்டாஃபை வந்து ப்ரூக்குன்ற பேரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறான். இந்த இன்னில் என்ன ஆகிடுதுன்னா மிஸ்டர்ஸ் குவிக்லி வந்து ஃபால்ஸ்டாஃப் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர்ஸ் ஃபோர்ஸ் வந்து உன்னை வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுவும் எப்போன்னா ஃபோர்டு போய் வெளியில் போகும்போது உன்னை வர சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ அந்த ஹோஸ்ட்டு வந்து ப்ரூக் அழிச்சின்னு வர, ப்ரூக் யாருன்னு நமக்கே தெரியும், அவர் தான் வந்து ஃபோர்டு. அவர் வந்து இப்போ மாறு இடத்துல இருக்கார். ப்ரூக் வந்து இப்போ வந்து மிஸ்டர்ஸ் ஃபோர்டு மேலே காதல் இருக்கிறத சொல்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, என்னால் வந்து உன் மனசை அடையவே முடியல, ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்க கணவருக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஃபால்ஸ்டாஃப் வந்து ப்ரூக் கையில் சொல்கிறான், இல்லை நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்படாத, நான் மிஸ்ஸஸ் ஃபோர்டோட மனசை வந்து திசை திருப்பி
உன்னை வந்து அவங்கள அடைய வைக்கிறேன் அப்படின்னு. இப்போ தனியாக இருக்கும்போது ஃபோர்டுக்கு கோவமாக இருக்குது, நான் அவங்களெல்லாம் கையும் களவாக பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிளான் போடுறாரு. இன்னொரு இடத்துல ஹோஸ்ட் வந்து அவருடைய ட்ரிக்கை வந்து சொல்லிடுறாரு. அப்போ சர் ஹியூக் அண்ட் கயஸ்க்கு வந்து இப்போ அவங்க புரிஞ்சிடுது நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு. அதனால் அவங்க சண்டையை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க. ஏன்னா ஹோஸ்ட்டை வந்து பழி வாங்கணும்னு 2 பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கே மிஸ்ஸஸ் ஃபோர்டும் மிஸ்ஸஸ் பேஜும் வந்து ஒரு பெரிய கூடையை ரெடி பண்ணுறாங்க. அதில் அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஃபால்ஸ்டாஃப் வந்து வர அவன் ஏன் வரானா, சரி இன்றைக்கி நம்ம மிஸ்டர்ஸ் ஃபோர்டோடு நம்ம நெருங்கி பழகிடணும்னு. ஆனால் உடனே மிஸ்டர்ஸ் பேஜ் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்டு வந்துட்டுருக்காரு, ஆஃபீஸர்ஸோடு வராருன்னு சொன்ன உடனே இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து ஃபால்ஸ்டாஃபை அந்த பாஸ்கெட் வச்சுருக்காங்களே, பெரிய பாஸ்கெட், அதில் வந்து உள்ளே போய் உட்கார சொல்லிட்டு அது மேலே எல்லாம் அழுக்கு துணியை போட்டு அவங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு இதை எடுத்துன்னு போய் டச்சட் மேடில் கிட்ட போய் அந்த தேம்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு சகதி மாதிரி இருக்கிற இடத்துல தூக்கி போட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபோர்டு வந்து பேஜு, ஷாலோ, ஸ்லெண்டர்ஸ், ஹியூ கயஸ் இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோர்டு வந்து அப்படின்னு சமாதானம் ஆகும்போது பேஜ் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு அவரை திட்டுறாரு. இந்த பெண்களுக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால நம்ம இதே மாதிரி செய்யலாம், இந்த விளையாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஃபென்டன் வந்து தனியாக ஆனோட பேசின்னு இருக்கான். அவன் சொல்லிடுறான் அவகிட்ட, இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் எனக்கு உன்னுடைய பணம் தான் வந்து ஒரு ஈர்ப்பாக இருந்தது, ஆனால் இப்போ நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறேன்னொன்னே ஆன் சொல்கிறான். சரி அப்போ ஒன்று பண்ணு, என்னோடய பேரண்ட்ஸை போய் பார்த்து அவங்களுடைய அனுமதியை வாங்கிக்கோ, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றான். இப்போ ஷாலோ, ஸ்லெண்டர், அப்புறம் மிஸ்டர்ஸ் குவிக்லி இவங்க எல்லாம் அங்கே வந்துட்டு அவங்க வந்து ஆன் கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் ஸ்லெண்டர் கிட்ட பேசுன்னு. ஆனால் ஸ்லெண்டருக்கு சரியாக பேசவே வரல, தடுமாறுறான். இப்போ மாஸ்டர் பேஜ் வந்து அங்கே வரான், வந்துட்டு ஃபென்டனை தேத்தி விட்றான். அதுக்கப்புறம் மிஸ்டர்ஸ் பேஜ் வந்து ஃபென்டன் என்ன சொல்கிறான்லாம் கேட்டுட்டு, சரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா, ஆனால் அவன் மனசுக்குள்ளே டாக்டர் கயஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இப்போ வந்து திருப்பி பார்த்திங்கன்னா இன்னில் வந்து ஃபால்ஸ்டாஃப் வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்றதில் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்போ மிஸ்டர்ஸ் குவிக்லி சீக்கிரமாக வந்துட்டு உனக்கு இன்னும் திருப்பி கூப்பிட்ருக்காங்க ஒன்றுன்னொன்னே. இந்த வாட்டி ஃபோர்டு இன்னும் அவர் ப்ரூக்காக தான் வந்து மாறுவேஷத்தில் இருக்கார். அவர் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறார், எப்படி இவ்வளோ தூக்கி அந்த கூடையில் போட்டாங்க எல்லாமே போடுறது மாத்திரம் இல்லாமல் திருப்பி வரை ஒரு கூப்பிட்டதையும் கேட்டுட்டு, சரி இப்போ அடுத்ததுக்கு நம்ம வந்து அவங்கள கையங்கலமாக பிடிச்சிடணும் அப்படின்னு அவர் பிளான் போடுறாரு. இப்போ இந்த செகண்ட் விசிட் போது மிஸ்டர்ஸ் பேஜ் திரும்பி வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்டர் ஃபோர்டு வராரு, வந்துட்டு திரும்பி இந்த வீடை ஃபுல்லாக தேடி பார்க்க போகிறாருன்னொன்னே இந்த 2 பெண்களும் சேர்ந்து ஃபால்ஸ்டாஃபை வந்து அவங்களுடைய மேட்ஸோட ஆண்டா, இந்த மேட்ஸோட ஆண்ட்டை வந்து ஃபோர்டு என்ன நினச்சிட்டுருக்காருன்னா சூனியக்காரின்னு நினச்சிட்டுருக்காரு. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தலையில் வேற ஒரு மஃப்ளர் போட்டு விட்டுறாங்க முகம் தெரியாமல் இருக்கிறதுக்காக. இந்த நேரத்தில் ஃபோர்டு உள்ளே வராரு, கூட நிறைய பேர் ஆக்ஷன் வராரு. இவங்களை பார்த்தோன்னே இவங்க தான் சூனியக்காரின்னு நினச்சிட்டு நல்லா போட்டு அவர் கையில் இருக்கிற கொம்பால் அடி நடித்து தேத்தி விட்டுறாரு. இப்போ திரும்பி வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அப்புறம் இந்த வைஃப்ஸ் அவங்க 2 பேரும் வந்து அவங்கவுங்க கணவர்கிட்ட வந்து அவங்க பண்ண ப்ராங்க்கை வந்து சொல்லிவிட்டு, இன்னொரு ப்ராங்க்கும் நாங்கள் பண்ண போகிறோம், இதுதான் கடைசி ப்ராங்க்கு, இது வந்து வின்சர் ஃபால்ஸ் காட்டில் தான் வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு அதுக்காக அவங்க ஹெர்னி ஹோக்குன்ற மரத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. ராத்திரியில் இதை செய்ய போகிறோன்னு சொல்லிடுறாங்க. சர் ஹியூக் வந்து சொல்கிறார், சரி நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர் தான் சொல்கிறாரு, நிறைய குழந்தைங்களை நான் ஃபேரியாக வந்து ட்ரெயின் பண்ணிடுறேன், அவங்க வந்து நல்லா கிள்ளி அது ஃபால்ஸ்டாஃபை பயமுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பிளான் வந்து நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே மாஸ்கில் வந்து பேஜ் என்ன பிளான் பண்ணுறான்னா, ஸ்லெண்டரை வந்து எப்படியாவது ஆனோடு சேர்த்து வச்சிடணும் சொல்லிவிட்டு ஸ்லெண்டர் கையில் ஆன் வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயத்தில் மிஸ்டர்ஸ் பேஜ் வந்து எப்படியாவது டாக்டர் கேஎஸை வந்து ஆனோடு சேர்த்தணும்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, ஆன் வந்து பச்சை ட்ரெஸ்ஸில் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஃபோர்டு வந்து சரி இன்னும் கொஞ்சம் விஷயத்த ஃபால்ஸ்டாஃப் கேர்லேருந்து ப்ரூக்காக வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு, என்ன பிளான் வச்சுருக்கேன் எல்லாம் கேட்டுக்கிறாரு. இப்போ காட்டரில் சிம்பிள் வந்து அந்த விச்சை பார்க்க போகிறாங்க. ஹோஸ்ட் அதுக்குள்ளே வந்து அவருடைய குதிரைங்களெல்லாம் வந்து ஜெர்மன்ஸ்ன்னு சொல்லி வந்தக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஜெர்மன்ஸ் வந்து டியூக்கை போய் பார்க்கணுன்னு சொன்னதுனால. ஆனால் பால்டாஃப் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஜெர்மன்ஸ்லாம் அவனை தூக்கி ஒரு டிச்சில் தூக்கி போட்டுட்டு குதிரையோடு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு. இப்போ சார் ஹியூகன் டாக்டர் கேஸாக வந்து ஆமாம் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு சொன்னோன்னே ஹோஸ்ட் வந்து வேகமாக வெளில போயிடுறாரு. இப்போ மிஸ்டர்ஸ் குவிக்லி வந்து ஃபால்ஸ்டாஃபோடைய கடைசி கடிதத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து சரி ராத்திரி நான் வந்துடுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்போ ஃபென்டன் வந்து ஹோஸ்ட்டை பார்த்து அவர் வந்து அந்த விகார் பக்கத்தில் இருக்கிற ஹெர்னியோவுக்கு வந்து அவனுக்கு ஆன இடமா பார்த்து வச்சுக்கிறான். ஃபென்டன் வந்து சொல்கிறான், அதாவது வந்து ஒரு பேரண்ட்டுக்கும் வந்து
ஆனுக்கு ஒரு கலர் கோடை சொல்லியிருக்காங்கன்னு. அதே சமயத்தில் ஒருத்தவங்க ஒயிட்டு ஒருத்தவங்க க்ரீனுன்னு சொன்னாலும் ஆன் வந்து என் கூட தான் வருவாள். வந்து சட்டப்படி நாங்கள் 2 பேரும் இந்த கலவரம் இங்கே நடந்துட்டுருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு ஆளையும் ஒருத்தர் க்ரீன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஆளையும் எடுத்துன்னு போகும்போது நாங்கள் 2 பேரும் சட்டப்படி கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்கிறோம். இப்போ நட்ராத்தில் என்ன ஆகிடுதுன்னா, ஃபால்ஸ்டாஃப் வந்து அந்த ஹெர்னி ஹோக்கிட்ட வரான். அவன் வந்து அவனுக்கு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாகோட ஸ்டாக்னா அந்த மானுடைய தலையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி மாஸ்க் போட்டுன்னு வரான். இப்போ மிஸ்ஸஸ் ஃபோர்டும் மிஸ்ஸஸ் பேஜும் வந்து அவனை அப்படியே ஆசை வார்த்தை பேசிக்கிட்டே கரெக்டான பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்போது வந்து இந்த ஹார்ன்ஸை வந்து ஒழிச்ச உடனே மிஸ்டர்ஸ் குயிக்லி, சர் ஹியூகு, பிஸ்டல் அண்ட் குழந்தைங்கள்லாம் வந்து அப்படியே ஃபேரி மாதிரி வந்து கேண்டில்ஸோடு வராங்க. அவங்க வந்து நிறைய சாம்ஸ்லாம் பண்ணி வின்ஸ்டரை ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரையர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹியூக் வந்து ஃபால்ஸ்டாஃபோடைய விரலை வந்து கேண்டில் வச்சு சுட்டுறாரு. ஃபால்ஸ்டாஃபுக்கு அப்படி சுட்டுடுது. அப்புறம் இந்த ஃபேரிஸாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து அவனை கிள்ளி நல்ல பாட்டெல்லாம் பாடி அவனை விரட்டி விட்டுறாங்க. இந்த கலவரத்துக்கு நடுவில் டாக்டர் கேஎஸ் என்ன பண்ணுறாருன்னா, வெள்ளை ஆடை போட்ட ஒரு நபரை வந்து இழுத்துன்னு அவர் ஓடிடுறாரு டிஎன்ஏக்கு. ஸ்லெண்டர் வந்து பச்சை ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு அழைச்சின்னு அவர் வந்து ஈட்டனுக்கு போயிடுறாரு. ஃபென்டன் வந்து இந்த கலவரத்துக்கு நடுவில் ஆனியை அழைச்சிக்கிட்டு கிளர்ஜிமேனை பார்க்க போயிடுறாரு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ அந்த ஃபேரிஸ் எல்லாம் கலைஞ்சு போயிட்ட அப்புறம் பேஜு, மிஸ்டர்ஸ் பேஜு, ஃபோர்டு, மிஸ்டர்ஸ் ஃபோர்டு இவங்கெல்லாம் ஃபால்ஸ்டாஃபை வந்து பிடிச்சிடுறாங்க. நீ என்ன திட்டத்தில் வந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அப்போ ஃபோர்டு வந்து அவருடைய அந்த மாறு விஷயத்தை கலைச்சிடுறாரு. ஏன்னா அது வரைக்கும் ப்ரூக்கன் தான் அவர் வந்து சுற்றின்னு இருக்காரு. இப்போ ஃபால்ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறாரு, மரியாதை எங்கள் பணத்தெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னோடனே ஃபால்ஸ்டாஃபும் வந்து சரி வேறு வழியெல்லாம் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சிக்கிச்சு. இப்போ ஸ்லெண்டர் அங்கே திரும்பி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஈட்டனுக்கு போய் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும் போது தான் தெரிஞ்சது அவர் அழைச்சின்னு போன நபர் வந்து ஒரு ஸ்டேபிள் பாய், அவர் தான் வந்து அந்த ஆடையில் இருந்திருக்காருன்னு. அதே மாதிரி டாக்டர் கைசம் வந்து அதே தான் அவருக்கும் நடந்திருக்கு. திருமண அளவுக்கு போயிட்டப்புறம் வந்து அவர் அழைச்சின்னு போன அந்த இது பச்சை நிற ஆடையில் இருந்தவர் வேறு ஒருத்தர்னு. அப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ் தெரியுது ஆன் வந்து வேறு யாரோடய போயிருக்கா அப்படின்னு. அப்போ ஃபென்டன் அங்கே வராரு ஆனியோட. அவர் வந்து சொல்கிறாரு, எங்கள் 2 பேருக்கும் திருமணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபென்டன் சொல்கிறாரு, நீங்கள் வற்புறுத்தி ஆனை வந்து இந்த 2 பேரில் யாருக்கா ஒருத்தங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவள் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லும் போது பேஜும் மிஸ்டர்ஸ் பேஜும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவர் சொல்கிறது என்னன்றது. அப்போ ஃபால்ஸ்டாஃப்க்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, நல்ல காலம்டா நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ பேஜ் வந்து எல்லாரையும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்போ ஃபோர்டு வந்து ஃபால்ஸ்டாஃப் கையில் சொல்கிறாரு, நீ வந்து ப்ரூக்குக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையும் செய்யணும், அதே மாதிரி அந்த 20 பவுண்டையும் செட்டில் பண்ணிடணுன்றாரு. இப்போ எல்லோரும் சேர்ந்து பேஜ் வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி இரவை வந்து அந்த விருந்தில் வந்து கழித்து நல்ல சந்தோஷமாக கதைகள்லாம் பேசி மகிழ்கிறாங்க. இத்தோடு இந்த ப்ளே வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.